இது வந்து இப்போ அப்பா சமையல்னு சொல்லி ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். இது வந்து கிராமத்து சமையல் மாதிரி இப்போ நான் வந்து வீடியோ போட்டுக்கிருக்கேன். இப்போ முதல் கிராமத்து சமையல் என்னென்னா தக்காளி, வெங்காயம், மிளகாய் இந்த 3 வச்சு தான் பழைய சோத்துக்கு வந்து இது நல்லாயிருக்கும். இது இப்போ எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். மிளகாயும் நம்ம வந்து பிடி போட்டுக்குவோம். ஒரு தக்காளி போதுமானது. இது அவ்வளோதான்ப்பா. இது நம்ம என்ன செய்யணும்னா லேசாக தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். உப்பு போட்டுட்டு இது நல்லா கையை வச்சு நல்லா பிசைஞ்சிடணும். பாப்பா ठीक है. அது பழைய சொத்துக்கா? இது வந்து பழைய சோறு தான். பழைய சோத்துக்கு இந்த வெஞ்சனம் வந்து செம்மையாக இருக்கும். நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நாங்கள் சாப்பிட்றதா வேடிக்கை பாருங்கள். இது வித்தியாசமான அனுசரமாக இருக்கு. உண்மையாக நல்லா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. பழைய சத்துக்கு இந்த தக்காளி, வெங்காயம், மிளகாய், உப்பு 3 சேர்த்து நல்லா பிணைஞ்சு போட்டு சாப்பிட்டா ஒரு அந்த பழைய சோறாக இருந்தாலும் ஒரு ஆள் சாப்பிடலாம். அவ்வளோ செம்மையாக இருக்குது இந்த வெஞ்சனம். நான் பழைய சோறை சாப்பிட மாட்டேன். இந்த வெஞ்சனத்தினால உள்ள போய்கிட்டே இருக்கேன். இல்லை நான் சாப்பிடவே மாட்டேன். தண்ணி தக்காளி, வெங்காயம், இதை போட்டு செஞ்சு சாப்பிட்டோம். நானும் என் மருமகன் சாப்பிட்டாப்புல செம்மையாக. பழைய சோறு சாப்பிட மாட்டாப்புல. இந்த வெஞ்சனத்தை பார்த்தோன்னே சாப்பிட்டாப்புல. ரொம்ப செம்மையாக இருக்குது. இந்த நீங்களும் இதை கூட செஞ்சு பார்த்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்டில் இது எப்படி இருக்கிறதையும் சொல்லுங்கள். நன்றி.